அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் பலது 14, 15, 16 வசனங்கள். சொர்க்கவாசிகள்கிட்ட இருக்கக்கூடிய சில குணங்களை பற்றி இறைவன் சொல்கிறான். இத்ஆமுன் ஃபி யோமின் தி மஸ்ஸகபா. கடுமையான பசியுடைய நாளில் அவர்கள் உணவளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த உணவளிப்பது யத்தீமன் தா மக்கரபா, தங்களுடைய உறவினர்களில் இருக்கக்கூடிய அனாதைகளுக்காக கூட இருக்கலாம். மிஸ்கீனன் தா மத்ரபா, அல்லது கடுமையான வறுமையில் புரளக்கூடிய மிஸ்கின் ஏழைகளுக்காக கூட அந்த உணவளிப்பது இருப்பதாம். இவர்களை தேடி தேடி அவர்கள் உணவளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொர்க்கவாசிகளுடைய தன்மைகளை பற்றி இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்துக்குண்டான தஃப்சீரில் ஒரு ஹதீஸ் வருகிறது. ஒரு மனுஷனை அல்லாஹ்வுடைய அருளினால் சுவனத்துக்கு செல்வதை அவசியமாக்கி வைக்கக்கூடிய 3 தன்மைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழர்னுடைய கேள்விக்கு பதிலாக அதனை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த ஹதீஸு சஹீஹு தர்கீபில் சஹீஹான அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு தோழர் வந்து கேட்குகிறார், யா ரசூல் அல்லாஹ், யோஜிபிலி பில் ஜன்னா, என்னை சொர்க்கத்தில் என்னை அவசியமாக நுழைவிக்கக்கூடிய சில விஷயங்களை எனக்கு கற்றுத்தாருங்கள் என சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முதல் விஷயம் தீபுல் கலாம், நல்ல வார்த்தைகளை பேசுகிறது. முடிந்த அளவுக்கு அருவருப்பான வார்த்தைகளை தவிர்த்து நல்ல வார்த்தைகளை பேசுவது. 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பதுலு சலாம். ஒரு நபர் நமக்கு சலாம் சொன்னாருன்னு சொன்னால் வாய்க்குள்ளே அலைக்கும் சொல்லிட்டு போகாமல், அப்படி மண்டை ஆட்டிட்டு போகாமல் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று தெளிவான முறையில் அதற்குண்டான பதிலை சொல்வது. இதெல்லாம் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய அவசியமான காரியங்களில் உள்ளதுங்க. நம்ம சலாம் சொன்னாலும் இப்படி தான் சொல்கிறோம், பதில் சொல்கிறான்னு இதே தான் சைகையை காட்டுறோம். இது யூதனுடைய கலாச்சாரம். 3வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இத்ஆமுத்தான், ஏழை எளியவர்கள் அவங்க பசியோடு இருக்கிறாங்கன்னு சொன்னால் இன பாகுபாடுகள் இல்லாமல், பொருளாதார பாகுபாடுகள் இல்லாமல் அவன் பசியோடு இருக்கிறாங்கிற அந்த அடிப்படையில் அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டிய உணவளிப்பது. இந்த 3 தன்மைகள் அல்லாஹ்வுடைய இதனால் நம்மளால் செய்ய முடியும். இந்த 3 தன்மைகளை நம்ம அவசியமாக்கிக் கொள்வோம். அல்லாஹின் அருளால் அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்தை நுழைவிப்பான் இன்ஷா அல்லாஹ் தஆலா.